உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற யூத் படத்தினுடைய ஒரு கானா பாடலை என் அனுமதி இல்லாமல் என்னை கேட்காம எங்கிட்டேருந்து அந்த பாட்டை திருடிவிட்டார். யார் நான் சொல்லிங்க கானா பாடகர் தினேஷ்னு ஒருத்தர் கென் கருணாஸ் அதை அப்பட்டமாக அடிச்சிட்டாரு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிகா அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிகா, அந்த பாட்டு பாடிக்கினே இருப்பாங்க. என்னையா அது படம் ரிலீஸ் ஆனது வியாழக்கிழமை, திங்கக்கிழமை அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு அப்புறம் பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் கருணாஸ் அரசியல் கட்சியில் இருக்கார், அரசியல் பலம் உள்ளவர், அவர் வேறு ஜாதி சப்போர்ட்டும் இருக்குது. நான் ஒரு சாமானிய கானுங்க, நான் ஒரு கானா பாடுறவங்க, நான் ஒரு சாதாரண விட்ட ஆளுங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டுங்க இது. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிகா அப்படின்னு இன்னும் இருக்குது பாருங்கள் ரெக்கார்டில். நான் போய் எங்கெங்கே ஃபைட் பண்ண முடியும்? நான் முட்டி மோதி இவங்களை போய் ரீச் பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் விட்ட பிறகு இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. இந்த பாட்டு இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்கிட்ட பர்மிஷன் கேட்கக்கூடாதா? மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் பாட்டை எடுத்தால் ஒரே குய்யோ முறைன்னு கத்துறாங்கல்ல. நான் சாமானியன், ஆனால் தான் நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த படத்துக்கு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஆச்சு. அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அந்த படத்துக்கு பாட்டு என்னவோ அந்த பாட்டு கேட்டு போட்டு கொடுத்துட்டேன், ரீ ரெக்கார்டிங் வாட்சி கொடுத்துட்டேன். இன்னும் கேட்டால் ஜிவி பிரகாஷ் இந்த கதையை கேட்டு எனக்கு தெரில என்ன அப்படி ஒரு அற்புதமான கதைன்னு தெரில, அவருக்கு இதை பிடிச்சி போச்சு. கதையை கேட்டு ₹1 கூட சம்பளம் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ₹1 கூட சம்பளம் வாங்கலை. ஏறக்குறைய இந்த படத்தினுடைய அன்அஃபிஷியல் பிஆர்ஓ அவர் தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கென் கருணாஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, மியூசிக் வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பதிவு. இன்றைக்கி வந்தார், ஒரு சீன் சொன்னார் தெரியுங்களா? அப்படி நான் நெகிழ்ந்து போயிட்டேன், அப்படி மிரண்டு போயிட்டேன். உண்மையிலே வரட்டும், நிச்சயமாக அப்படி ஒரு பெரும் எதிர்பார்ப்பேன். இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த எதிர்பார்ப்பை அதிகமாக்கி அப்புறமா இப்போ படத்தில் போய் உட்காந்த உடனே எனக்கெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க, நான் யார் மேலேயும் எனக்கு ஒன்றும் காண்டு கிடையாது. இவங்க கொடுத்த எதிர்பார்ப்புக்கு கென் கருணாஸ் ஒரு பிரமாதமான ஒரு படம் எடுத்துருக்கு போல இருக்குது. அடிச்சு நொறுக்கு போகிறாருன்னு பார்த்தா ஊருங்களில் 90களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 11 மணி காட்சி படம், படம் ஒன்று போடுவாங்க. அதில் என்னென்னா, அந்த படம் ஓடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் கில்மாவாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடி கீடி ரொம்ப ஷார்ட்டாக தான் ஓடும். ஓடி கீடி முடித்து கடைசியில் படம் எண்டுக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷம் கருத்து சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, இந்த பால்வினை நோய்கள்லாம் விழிப்புணர்வு இல்லாத காலகட்டம். அப்போ நிறைய அளவில் இந்த எய்ட்ஸ் மாதிரியான நோய்கள்லாம் பரவிட்டு இருந்தது. அவங்களுக்காக ஒரு பிரச்சார படம், அது ஒரு டாக்குமெண்ட்ரி படம். அதில் கருத்து சொல்லுவாங்க, நீங்கள் இது மாதிரி முறையாக இந்த மாதிரி இது வச்சுக்கணும், இது மாதிரி தூய்மையாக இருக்கணும், இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவற பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தியேட்டர் பாட்டுன்னு காலியாகி கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் உங்கள் கருத்து கடைசியில் நான் அந்த ஒரு 10 நிமிஷம் சொல்கிற கருத்துக்கு கிடையாதுப்பா, இந்த விஷயத்துக்கு தான். இப்போ இந்த யூத் படமும் அப்படி தான். ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன், ஒரு சாதாரண 10th +2 படிக்கிற பையன் 3 பொண்ணை காதலிக்கிறான், 3 பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான். 3 பொண்ணில் ஒரு பொண்ணு நீ +2 பாஸ் பண்ணிட்டுனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவங்க பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க, பேக்கரி வச்சு நடத்துகிறாங்க. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஒரு லூஸ் அம்மாவாக இருக்குது. அவன் பார்த்து பிள்ளைய நம்பி கிடக்குது. ஒரு பெரிய பசங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, பெரிய இடத்து பசங்க படிக்கிற ஸ்கூலில் இந்த மார்க் வச்சு சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. போய் அழுது புரண்டு எப்படியோ வாங்குது. இவ்வளோ வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் அப்போ தான் தெரியுது, நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம அம்மா இந்த சீட்டை வாங்குறதுக்கு இவ்வளோ இது பண்ணாங்க. அம்மா இனிமேல் நான் லவ் பண்ண மாட்டேன், நான் கெட்ட பையனாக இருக்க மாட்டேன், நான் நல்ல பையனாக இருந்துட்டு போகிறேன், நான் கரெக்டான பையனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம்னா இதுதான் கதை. இது மாதிரி நான் திரும்ப சொல்கிறது, இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் அடித்து துவைத்து போட்டு பல்லாயிரக்கணக்கான படங்கள் வந்துடுச்சு. ஆனால் ஒரு குரூப் எப்படி வச்சு கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஹா ஓஹோ ஆச்சா போச்சா அப்படின்னு நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இதை விட பிரமாதமான கதை நான் தப்பாக சொல்ல. வரட்டும், தம்பி ஜெயிக்கட்டும், திறமை இருக்கிறவங்களும் சினிமா கண்டிப்பாக அவங்கள மேலே தூக்கி விட்டதில்ல, மாற்றுக்கிறது கிடையாது. இதே கோடம்பாக்கத்தில், வலசரவாக்கத்தில் எத்தனையோ பேர் நல்ல நல்ல கதைகளை
எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறாப்புல, இன்னும் படம் பண்ணல. உண்மையாகவே அங்கே ஒரு ஒரு அசோசியேட் டைரக்டர் என்கிட்ட கொண்டு போய் காமிச்சாப்புல. அதாகி போச்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே, 7-8 வருஷமாக ஒன்றும் படம் பண்ணல நினைக்கிறேன். நைட்டு 1:30 மணிக்கு எழுப்பி கதை சொல்ல சொன்னார், ஒரு டீ வாங்கி கொடுத்து. 1:30 மணிக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், 1:30 உடலில் 2 மணிக்கு, 2 மணிக்கு அப்படியே துல்லியமாக கதை சொல்கிறாப்புல, நூல் பிடிச்ச மாதிரி. அப்போ எத்தனை பேர்கிட்ட அந்த தம்பி கதை சொல்லியிருப்பாப்புல வந்து, சொல்லி 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 மூலையில் ஏறி போச்சு சாப்பிட்றாப்புல. என்கிட்ட சீன் ஆர்டர் சீன் பிரிக்கிறாப்புல. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ரைட்டு, அப்படியாப்பட்ட திறமையானவர்கள்லாம் இருக்காங்க. ரைட்டு, இவங்களும் கிடைக்குதுன்னா கலை தான். அவர் இந்த தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் வாரிசு சார் அப்படின்னு. கலை வாரிசுங்க, அரசியல் வாரிசு, கலை வாரிசு. நான் என்ன சொல்கிறேன்னா, கின் கருணாஸ் அவர்கள், உங்கள் தந்தை கருணாஸ் ஒரு பாப் பாடகர். 90களுக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா, நானே இன்விடேஷன்லாம் வாங்கியிருக்கிறேன் அவர்கிட்ட போய். நானே செய்தி எழுதியிருக்கிறேன். தமிழரசின்னு ஒரு பத்திரிகையில் நான் பேட்டி எடுத்துருக்கிறேன். அவர் மறந்துருப்பாரான்னு தெரியல வந்து. அப்புறம் அவர் சைக்கிளில் எல்போர்டு கட்டி குமுதம்ன்ற பத்திரிகையில் நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். கோடம்பாக்கம் அம்பேத்கர் சிலை பக்கத்தில் பாளையக்காரர் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாப்புல. அவர் எங்கே அவருடைய நிகழ்ச்சி நடக்கும்னா, தூர்தர்ஷன் இருக்குது பாருங்கள், பீச் பக்கத்தில், அதில் அண்ணா கலையரங்கம், அதில் தான் தொடர்ந்து நடக்கும். அப்போ இன்விடேஷன்லாம் பார்த்திங்கன்னா, நான் இந்த சொல்கிறேன், இந்த 95, 6, 7 சமயங்களில் இன்விடேஷனும் எவ்வளோ பெருசு இருக்குங்க. நிறைய லைட் மியூசிக்கு, எல்லா அரங்கமும், காமராஜர் அரங்கம், அது ராஜா அண்ணாமலை மன்ற அரங்கம், எல்லா அரங்கமும் ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து அந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிகள்லாம் வந்து, நீங்கள் வந்து எங்களுக்கு முதலீடு பண்ணிங்கன்னா, இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ பணத்தை போட்டிங்கன்னா 36% வட்டி ப்ளஸ் 5% போனஸ் வட்டி ப்ளஸ் 10 கிராம் உங்களுக்கு வந்து கோல்டு காயின். சர்ற மாதிரியான விளம்பரம். அத்தனை பேரும் ஓடி போயிட்டானுங்க. இந்த முதலாளி இல்லாத முதல் உலகம்னு ஒரு இதெல்லாம் கூட ஒன்று பாருங்க. முதலாளியே கிடையாது, நீங்கள் எல்லாரும் முதலாளி அப்படின்னு. அப்புறமா ஏதோ ஒரு இந்த பண்ணை வீடு, இந்த சுங்காசத்திரம் பக்கத்தில் தேக்கு மரத்தெல்லாம் நாங்கள் வந்து நட்டுத்தரோம், கண்டெல்லாம். இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரியது. இவங்க பூரா ஸ்பான்சர். அதில் இவங்க பூரா இந்த லைட் மியூசிக்லாம் வாழ்ந்தது இவங்கள நம்பி தான் வந்து. அப்புறம் சில இதில் பத்திரிகைகள்லாம் அடிப்பாங்க வந்து. அந்த பத்திரிகைகள் விளம்பரம், பேக்ராப், பின் அட்டை விளம்பரம்லாம் வந்து 10,000 அந்த காலத்தில் கொடுத்தது இவங்க தான். அப்படி ஒரு கருணாஸோடைய இன்விடேஷன்லாம் அப்படி இருக்கும் வந்து. அப்புறமா மேஸ்ட்ரோ கருணாஸ்ன்னு போட ஆரம்பித்தார். இளையராஜா கோபமாயிட்டார். சென்னை முழுக்க வந்து அங்கங்கே வந்து அந்த பேனர் தொங்கும். கூப்பிட்டு வந்து அவர் திட்டினார், மேஸ்ட்ரோ போடாதீங்க அப்படின்னு சொல்லி. பாலா கண்ணில் அப்படி எங்கே இருந்தார்னா, அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது அம்பிகாம்பேர் ஹோட்டல் பக்கத்தில் மன்னார் ஸ்ட்ரீட்டில், இந்த பசங்களும் சின்ன பையன் மன்னார் ஸ்ட்ரீட்டில் இருந்தாப்புல. உண்மையிலே பெரிய வளர்ச்சி. அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கின் கருணாஸ் உங்கள் அப்பா பாடினா அவ்வளோ பாட்டு இருக்குது, பாப் பாடல்கள். அப்போ பாப் தான் சொல்லுவாங்க, கானா கூட சொல்ல மாட்டாங்க. பாப் பாடல்கள் அவ்வளோ பாட்டு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பாட்டு, பல்லாயிரக்கணக்கான ஆல்பம் போட்டிருக்காரு. ஒல்லியாக வடன்னு இருப்பார். வித்தியாசமாக இந்த முடியெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பார். இப்போ தான் ஆளே மாதிரி இருக்கார். அதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து போட வேண்டியது தானே. ஏன் யாரோ பாடின கானா தினேஷா அந்த பாட்டை ஏன் எடுப்பானே, அந்த தம்பி ஏன் பயந்துன்னு வந்து இப்போ சொல்லுவானே, ஏன் உங்களுக்கு இப்படி தான் ஒரு வெற்றி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு நம்ம நண்பர்கிட்ட பேசிட்டு மாதிரி அவர் சொன்னார், ஏங்க இது ஒரு சூப்பரான ப்ரொமோஷனுங்க, இதை நீங்கள் இவ்வளோ காலம் சினிமாவில் இருக்கீங்க, இது கூட தெரியலீங்களான்னு. படம் ரிலீஸ் ஆனது வியாழக்கிழமை பெரிய டாக்கு, வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு, எந்த படமாரும் ஞாயிறு வரைக்கும் தான். திங்கக்கிழமை அப்படியே டவுன் ஆகும். இப்போ திங்கக்கிழமை இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கான காரணம் என்ன? படத்துக்கான ஒரு மறைமுகமான ப்ரொமோஷன், படத்தை அடிச்சு விட்றதுக்கான வேலை இது அப்படின்னு. ஏங்க நல்ல படம் அதுவாக ஓடி போயிடுங்க. துரந்தர்னு ஒரு படம், துரந்தர் 2 பிச்சு கட்டின்னு ஓடுது. உண்மையிலே கின் கருணாஸ் அடுத்தடுத்த வாரங்களில் தள்ளி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த துரேந்தர் கூட ஏன் ரிலீஸ் பண்ணாருன்னு தெரியல வந்து. அந்த படம் பேசணும் வந்து. நாமளாக பேசுறது, நாமளாக இது பண்ணுறது. சிம்பு கூட மீட் பண்ணியிருக்காரு பொழுது அந்த டீமை. சிம்புவை ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் தனுஷோடைய வளர்ப்பு, தனுஷ் தான் நடிக்க வச்சார் அப்படி. தனுஷுக்கும் சிம்புக்குமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஃபேன்ஸ் பிரச்சனை. இதை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள் வந்து. பிரமாதம். ரைட்டு, உங்களுடைய அடுத்தடுத்த வெற்றிகள் மிக சிறப்பாக இருக்கட்டும் கின் கருணாஸ். அடுத்தடுத்த வெற்றிகளில் சொந்த படைப்புகளாக இருக்க வேண்டும். இது மாதிரி வந்து கானா தினேஷ், கானா முகேஷ், இவங்க யாரும் வந்து எந்த குறையும் சொல்லாத அளவிற்கு உங்களுடைய கலைப்பயணம் தொடரட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.